திருநெல்வேலி மாநகராட்சி சாதாரண கூட்டம் மற்றும் அவசர கூட்டத்திற்கு போதிய மாமன்ற உறுப்பினர்கள் இல்லாததால் கூட்டத்தை மாநகராட்சி மேயர் திடீரென ரத்து செய்தார். மாநகராட்சி கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல் மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் மாமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதே நிலை நீடித்தால் மாநகராட்சியை கலைத்து விடலாம் என்றும் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் தனியார் பேருந்து நிறுவனத்திற்கு சொந்தமான குடோனில் மின்கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்தில் குடோனில் இருந்த பிளக்ஸ் பேனர்கள் தீயில் எரிந்து நாசமானது. விபத்து காரணமாக ஏற்பட்ட புகை மூட்டத்தால் அப்பகுதி மக்கள் சிரமமடைந்தனர். விபத்து குறித்து சோளிங்கர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வட்டார வளர்ச்சி அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். காமலபுரம் பகுதியில் 6 மாதங்களாக குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக கூறிய பொதுமக்கள் ஆய்வு செய்ய வந்த வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். கோவை ரயில் நிலையம் சந்திப்பு அருகே சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். இந்த சாலையில் அடிக்கடி இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விரைந்து இதற்கு உரிய தீர்வு காணுமாறு அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மின் திருட்டில் ஈடுபட்டவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டது. அரக்கோணம் டவுன், நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் மின்வாரிய அதிகாரிகள் 8 குழுக்களாக பிரிந்து திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மின் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து 4 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டது. மின் திருட்டு சம்பவங்களுக்கு கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள விடியா அரசின் மின் வாரியத்தின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அருகே திருநின்றவூரில் மாற்றுத்திறனாளி கணவனை இழந்த பார்வையற்ற பெண்ணுக்கு திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. பெஞ்சமின் நிதி உதவி வழங்கினார். லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஞானவேல். மாற்றுத்திறனாளியான இவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். உடலை அடக்கம் செய்வதற்கு கூட பணம் இல்லாமல் கடன் வாங்கியுள்ளனர். இதனை அறிந்து அதிமுக சார்பில் 25,000 ரூபாய் அளித்து ஆறுதல் தெரிவிக்கப்பட்டது. அப்போது கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் SPR கிஷோர் ஆகியோர் உடனிருந்தனர். ஈரோட்டில் ஜல்லி உள்ளிட்டவற்றின் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தற்போது உள்ள விலை விகித பட்டியலை 50% மேல் ஏற்றி ஒப்பந்ததாரர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். நெடுஞ்சாலைத்துறை வேலைகள், கட்டுமான பணிகள் அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. தனியார் துறையிலே வேலை செய்கின்ற பொறியாளர்களும் வேலை இழப்பு ஏற்படுகிறது. எனவே தமிழக அரசு இதை தலையிட்டு ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி வருகின்ற 2024-25 ஷெட்யூல் ஆஃப் ரேட்டில் விலைப்புள்ளி உயர்த்தும் பொழுது 25% 50% மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்றபோல் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.